ஹாய் ஃப்ரெண்ட், நம்ம யூடெக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்ம சேனலில் போடுற புத்தம்புது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாத நீங்கள் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம உங்க ஃப்ரெண்டுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஹாய் ஃப்ரெண்ட், நம்ம பார்க்க போகிற வீடியோ சனி பயிற்சி விருச்சக ராசி தடைகள் இனி விலகும். பொதுவாகவே விருச்சக ராசிக்கு சனியின் 10ஆம் பார்வை தன்னுடைய ராசியை பார்க்கறதுனால தடை தாமதங்களை நிச்சயமாக எதிர்கொள்ளுவாங்க. அதை விட பெரிய பிரச்சனை என்னென்னா மனக்குழப்பம். ஒரு தெளிவாக முடிவெடுக்க முடியாது. அதாவது மற்றவங்களுக்கு எவ்வளோ வேணாலும் யோசனை சொல்லுவாங்க, புத்திசாலித்தனமாக அவங்களுடைய செயல் அவங்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து வச்சாலும் கூட இவர்களுடைய பிரச்சனைக்கு இவர்களால் முழுமையாக ஒரு தீர்வு காண முடியாது. மனக்குழப்பம், தெளிவாக ஒரு முடிவெடுக்க முடியாது. நார்மலாக இருக்கிற டைம் பலம் பொருந்திய மாதிரியும் ஏதாவது ஒரு பதட்ட நேரத்தில் மேலும் பதட்டப்படுவாங்க. மனக்குழப்பம் அதிகமாக இருந்திருக்கும், மனக்கவலை இருந்திருக்கும். கடந்த காலகட்டமும் சரி நிகழ்காலமும் சரி அவர்களுக்கு பெரிய ஒரு நிறைவு இல்லாமல் மனசளவில் ஒரு வருத்தம் இருந்துட்டு தான் இருக்கும். பட் வெளியில் அதை இயல்பாக காமிச்சிக்க மாட்டாங்க. இயல்பாக இவங்கள சுற்றி பார்க்குறவங்களுக்கு அவங்களுக்கு என்னப்பா நல்லா தானே இருக்காங்க அப்படின்ற மாதிரியான ஒரு தோற்றம் இருக்கும் மொழியே. பட் இவங்களுக்கு தான் தெரியும் என்ன கஷ்டம், எவ்வளோ கவலை இருக்குது, எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது அப்படின்றத பற்றி யோசித்து கவலைப்படுவாங்க. முடிஞ்ச வரைக்கும் இனி வரும் காலகட்டம் விருச்சக ராசி தைரியமாக சுறுசுறுப்பாக செயல்பட்டாலே போதும். இனி உங்கள் செயல் அனைத்திலும் வெற்றி கிடைக்கும். இதுவரையிலும் நீங்கள் என்ன முயற்சி செஞ்சாலும் கூட உங்களுடைய முயற்சியினால் பெரிய பயன் இருக்காது. நீங்கள் முயற்சிக்கான முழு எஃபர்ட் போடுவீங்க, அதுக்கான உந்துதல் அதுக்கான முயற்சியை சரியாக எடுத்தாலும் கூட அதனுடைய பலன் என்பது மிக குறைவாகவே இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஒரு விதத்தில் வேலை பார்த்துட்ருக்கவங்களுக்கு கடின உழைப்பு சார், 200 ரூபாய்க்கு வேலை பார்த்தா 100 ரூபா கொடுக்குறாங்க. இந்த மாதிரியான ஒரு நிலை வேலையில் இருந்திருக்கும். அல்லது உயர் அதிகாரிகளின் ஒத்துழைப்பு பெருசாக இருக்காது. சக பணியாளர்களுக்குள்ள சின்ன சின்ன மனஸ்தாபம் மன கஷ்டம் இருந்துட்டு தான் இருந்திருக்கும். வேலையே சிலருக்கு பிடிச்சிருக்காது. சார் எனக்கு பிடிக்காத ஒரு வேலை, நான் படித்ததுக்கும் நான் செய்கிற வேலைக்கும் சம்மந்தமே கிடையாது அப்படின்ற மாதிரியான ஒரு அமைப்பு. ஆனால் இப்போ வரக்கூடிய காலகட்டம் இனி அந்த வேலையில் இருந்த பிரச்சனை நிச்சயமாக தீரும். வேலை மாற்றத்தை கொடுக்கும். ஒரு விதத்தில் உயர் பதவி இருக்கலாம், அப்படி இல்லைனா இடம் மாறுறது, இல்லை இந்த வேலையை விட்டு வேறு வேலை பெஸ்ட்டாக ஒரு வேலை அமையிறது. வேலை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு நிச்சயம் நல்ல ஒரு வேலை கிடைக்கும். அதே மாதிரி வாழ்க்கை துணையுடன் சிறிது வாக்குவாதம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டம் இருக்குது. ஏன்னா சனி உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துலேருந்து 5ஆம் இடமான மீன ராசிக்கு செல்கிறது. அவர் அங்கேருந்து தன்னுடைய 3ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு 7ஆம் இடமான ரிஷபராசியை பார்க்கறதுனால வாழ்க்கை துணை அப்படின்ற விஷயத்தில் எதிர்பார்ப்புகளை கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லது. பொதுவாகவே அவங்கக்கிட்ட உங்களுக்கு எதிர்பார்த்தாலும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி தான். இருந்தாலும் இந்த காலகட்டத்தை பொறுத்த அளவுக்கு எதிர்பார்ப்புகளை குறைச்சிக்கிட்டு உங்களுடைய முடிவுகளை கொஞ்சம் ஆலோசிச்சுட்டு செயல்படுறது ரொம்ப நல்லது. மற்றபடி இனி வரக்கூடிய காலகட்டம் விருச்சக ராசிக்கு தொடர்புகள் நல்லாயிருக்கும். தொழில் கூட்டாளிகள் பங்காளிகளுக்கு இடையே இருந்து வந்த பிரச்சனைகள் இருந்துகிட்ருக்கு அப்படின்னா பிரச்சனைகள் முற்றிலுமாக தீரும் அப்படின்னு சொல்லலாம். அதன் மூலம் நன்மைகளை நீங்கள் மிகுதியாக அங்கே எதிர்பார்க்கலாம். எண்ணற்ற முன்னேற்றமும் வளர்ச்சிக்கான வழிவகைகள் வாய்ப்புகள் கிடைப்பது. ஏன்னா கடந்த காலகட்டம் சொல்லவே தேவையில்லை. உங்களுக்கு ஏராளமான தடைகளும் வாய்ப்பு இல்லாத சிலர் திறமை இருந்தும் கூட வாய்ப்பு கிடைக்காம தன்னுடைய திறமையை நிரூபிக்க ஒரு சான்ஸ் இல்லாமல் ஏமாந்துட்டு இருப்பாங்க. பட் இந்த காலகட்டம் உங்களுடைய திறமையை வெளிப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கும். நல்லாவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். வெளியூர் வெளிநாடு பயணங்களால் பலன் உண்டு. ஒரு விதத்தில் முன்னேற்றமும் லாபமேன்மையும் சிறப்பாக இருக்கும். கடின உழைப்பு தொழில் சார்ந்த விஷயங்கள் கடந்த காலகட்டம் விருச்சக ராசி தன்னுடைய உழைப்பால் உயர்ந்தும் இருப்பாங்க. எண்ணற்ற பிரச்சனைகள் எவ்வளோ கஷ்டங்கள் சிக்கல் சிரமங்கள் வந்தாலுமே அது எல்லாத்தையுமே ஈஸியாக பேலன்ஸ் பண்ணியும் இருப்பாங்க. சிலர் அதிலே சிக்கித்து வச்சுருப்பாங்க. அடுத்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் மூச்சுட்டு இருந்தவங்களுக்கு எல்லாருக்குமே நீ நல்லது ஒரு வாய்ப்பு வழிவகைகள் நல்லபடியாக அமையும். முன்னேற்றம் இருக்கும். உங்களுடைய முயற்சிகள் வீண் போகாது. நல்ல லாபமேன்மை இருக்கும். அதே மாதிரி உங்களுடைய முயற்சிகளில் நன்மைகள் உண்டு. கடந்த காலகட்டம் எடுத்து வச்ச ஒரு முயற்சி தடைப்பட்டு நின்று போய் இப்போ அதை சரிவர செய்து அதில் வெற்றியும் பெறுவாங்க. நல்ல முன்னேற்றத்தை அடைவாங்க. இனி வரக்கூடிய காலகட்டம் வருமானம் நல்லாயிருக்கும். நிதானமாக பேசுவாங்க. பணத்தின் மீது ஒரு நோக்கம் பெருசாக அதில் ஒரு தேடல், அதை அடையவும் செய்வாங்க. கடந்த காலகட்டம் தொழிலில் இருந்த பிரச்சனைகள் இருந்தாலும் நல்ல பலன் உண்டு. இனி வரும் காலகட்டம் இன்னும் சிறப்பாக இருக்கும். அதை காட்டிலும் பல மடங்கு நன்மைகளை மிகுதியாக பெறுவீங்க. அதனால் விருச்சக ராசியை பொறுத்த அளவுக்கு இந்த சனி பயிற்சி 2022 மார்ச் மாதம் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடமான சுகஸ்தானத்திலிருந்து ராசிக்கு 5ஆம் இடமான பூர்வ புண்ணியம், அதாவது 5ஆம் இடத்துக்கு போகிறது. ஒரு விதத்தில் காதல் வயப்படுறது, ஒரு விதத்தில் பிள்ளைங்க குழந்தை பாக்கியம் லேட் ஆகிறதுக்கான சான்சஸ் கொஞ்சம் இருக்குது. இல்லை பிள்ளைங்களோட படிப்பு சார்ந்த விஷயங்கள், பிள்ளைங்க நம்ம சொல்கிற பேச்சே கேட்க மாட்டுறாங்க, நம்ம சொல்கிறதுக்கு எதிர்மாறாக இருக்காங்க, ரொம்ப ஸ்லோனஸாக இருக்காங்க, இதை பார் அதை செய் அப்படின்னு சொன்னால் நம்ம சொல்கிறதையே கேட்க மாட்டிருக்காங்க,
நம்ம சொல்கிறதுக்கு எதிர்மாறாக இந்த மாதிரி கொஞ்சம் முன்ன பின்ன போகும். கடந்த காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் தாயார் உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனைகள் இருந்திருக்கலாம், அல்லது வீடு மாறியிருப்பாங்க, அல்லது வீடு கட்டணும்னு இடம் வாங்கியிருப்பாங்க, அதுக்கு கடன் பட்டிருப்பாங்க, கடன் சுமைக்கு ஆளாயிருப்பாங்க, எதிரிகள், மறைமுக பிரச்சனைகள், ஏமாற்றங்கள்னு கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுத்துட்ருக்கோம். அதே மாதிரி பெருசாக சுகம் இல்லைங்க, இன்னும் நேரத்துக்கு தூங்க முடியல, நேரத்துக்கு எந்த வேலையும் செய்யலை, எல்லாமே முன்னுக்கு பின் முரணாக இருக்குது அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கவலையும் கஷ்டமும் இருந்த விருச்சக ராசி அதிலிருந்து மீண்டு இன்பம் மகிழ்ச்சின்னு இனி வரும் காலம் ஓரளவுக்கு ரிலீஃப் ஆவாங்க. ஃப்ரீ ஆகிட்டு அதன் மூலமாக அவங்களுக்கு ஒரு மன மகிழ்ச்சி ஏற்படும், நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். அதனால் முயற்சியை சரியாக செய்து இனி வெற்றியும் சிறப்பாக பெறுவாங்க. அடுத்தடுத்த காணொலிகளில் விருச்சக ராசிக்கு இன்னும் தெளிவாகவும் சிறப்பாகவும் பார்க்கலாம். சனியோட ஒவ்வொரு பார்வையினால் என்னென்ன பலன்கள் அப்படின்றத தனித்த பலன், அதன் மூலம் இன்னும் தெளிவாக உங்களுக்கு இன்னும் கிளியராக என்ன அக்யூரேட்டாக நடக்கும்ன்றதை பற்றி அடுத்தடுத்த காணொலிகளில் இன்னும் நம்ம தெளிவாக பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது நம்ம கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். கூடவே நம்ம யூடியூப் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ரெடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.